அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 19:23 வசனம் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம எதற்கு நேராய் வழி நடத்துகிறது என்று சொன்னால், ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துகிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை புரிந்து கொண்டால் நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் எப்போதும் வாழ்வோம். நாம் கர்த்தருக்கு பயப்படுபவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் வேற எதற்கும், யாருக்கும், எந்த வல்லமைக்கும், எந்த அதிகாரத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னா, அது ஜீவனுக்கு நேரா நடத்துது. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல் என்னன்றது புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லும் பொழுது ஏதோ சாமி கண்ணை குத்திடுவோம் அந்த பயம் அப்படி அல்ல. ஒரு அப்படி நம்ம ஒரு அப்படி பயந்துருக்கோம் பாருங்க, நடிச்சிருவாடோ அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும் பொழுது அவரை கனம் பண்ணுகிறது. அவர் யாரா இருக்கிறார் என்று நாம் அவரை கனம் பண்ணுகிறோம்ல, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது என்ன சொல்லி ஆராதிக்கிறோம்? அவர் யார் என்பதை சொல்லி ஆராதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமென். அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ரெவரன்ஷியல் ஃபியர். இப்ப அப்பாவுக்கு பையன் என்ன செய்யறான்னா, ஒரு மதிப்பு கலந்த ஒரு பயம் இருக்குல்ல. எங்க அப்பா அவரை அடிக்க போறாரு இல்ல, ஆனா அப்பான்ற அந்த மரியாதை கனம் கொடுக்குறான்ல, அதுதான் பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லும் பொழுது அவரை கனம் பண்ணுகிறது, அவரை ஆராதிக்கிறது. அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு இருக்கும் பொழுது இது ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. ஆமென். அப்ப கர்த்தருக்கு நாம் பயந்திருக்கிறோம் என்று சொல்றது என்ன? அவரை கனம் பண்ணுகிறது. என்னுடைய வார்த்தையினால் அவரை கனம் பண்ணுகிறேனா? என்னுடைய நடக்கையினால் அவரை கனம் பண்ணுகிறேனா? என்னுடைய செய்கையினால் அவரை கனம் பண்ணுகிறேனா? என்னுடைய ஆராதனையினால் அவரை கனம் பண்ணுகிறேனா? அப்ப நான் அவரை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லுறப்ப நான் அவருக்கு பயந்திருக்கிறேன். ஆமென். அப்ப அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாகிய நான் எப்படி இருக்கிறேன்னா, ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்ப அந்த கர்த்தருக்கு பயந்திருக்கிற வாழ்க்கை வாழ்றப்ப நான் எப்படி இருப்பேன்னா, திருப்தி அடைந்தவனாய் இருப்பேன். திருப்தி அடைந்து என்ன போட்டிருக்குன்னா, பாதுகாப்பாய், பயமின்றி. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறப்ப நான் பாதுகாப்பாய் வாழ்கிறேன், பயமின்றி வாழ்கிறேன். ஏன்னா யாருக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் இல்லைங்களா? ஸோ ஆண்டவருக்கு பயந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டாம், எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டாம், எந்த அதிகாரத்துக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு நாம் பயந்திருக்க வேண்டும். அவர் நம்மை பாதுகாப்பாய். ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை, ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப்ங்க. அது எப்படி இருக்கும்னா, சமாதானம் உள்ளதா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், சந்தோஷம் உள்ளதா இருக்கும். ஆமென். அப்ப திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். ஆமென். எதிராய் வரும் காரியங்கள் நிலைக்காது. இந்த கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது எதிராய் என்ன பிரச்சனை வந்தாலும் அது நிக்கவே நிக்காது. அது அவ்வளவுதான், போயிடும். உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, உங்களை ஒடுக்க எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சுல்ல, ஆனா இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க, அந்த பிரச்சனை இல்லாம போச்சுல்ல. அதுதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எதிர்கொள்கிற பிரச்சனையும் அப்படித்தான், இது உன்னை விட்டு போகும் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த பிரச்சனை உங்களை விட்டு கடந்து போகும். ஆமென். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறது ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருக்கிறான், தீமை அவனை அணுகாது. நான் சொல்லுகிறேன், தீமை உங்களை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்ப வியாதி உங்க குடும்பத்துக்கு வரவே வராது. அது ஜெனிட்டிக்கு என்ன டிக்குனாலும் பரவாயில்ல. நான் சொல்றேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீமை உங்களுக்கு நேரிடாது, தீமை உங்களை அணுகாது. ஆமென். அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் ஜீவனில் நடப்போம், திருப்தி அடைந்து நடப்போம், நிலைத்திருப்போம், தீமை நம்மை அணுகுவதில்லை. பாதுகாப்பாய், பத்திரமாய் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பூமியிலே வாழ்ந்திருப்போம். எனவே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்திருங்கள், ஜீவனில் வாழுங்கள், திருப்தியாய் இருப்பீர்கள், தீமை உங்களை அணுகாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.